மன்னனானவன் வந்திருக்க அழகாகவே சொல்லுகின்றார் இந்த வசிஷ்டரானவர். ஹரிச்சந்திரா, நான் சொன்னது போலவே உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உன் மனைவியை நன்றாக நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நாட்டையும் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொல்லி கண்களில் ஒரு துளி கண்ணீர் வராது, நாட்டு மக்களுடைய கண்களிலும் ஒரு துளி கண்ணீர் வராது. சரி, இவர்களை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி நன்றாக இருப்பா என்று வழங்கிவிட்டும் நாட்டையும் வீட்டையும் பார்த்து வருகின்றான். நாட்களுள் கடந்து செல்கின்றது. சரி, இவருடைய இந்த கணவரும் மனைவியுமாகவே கலந்திரவு செய்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அவர் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகவே சந்திரமாதை கர்ப்பம் வருகிறாள். 10 மாதம் ஒரு திங்கள் சென்று சந்திரமாதை அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு சரி லோகிதாசன் என்று பெயர் சூட்டுகின்றார்களாம். லோகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி லோகிதாசன் என்று சொல்லி சிறப்பாக குழந்தைக்கு பெயர் சூட்டி நாளொரு வண்ணமும் பொழுது வேடியபடி எப்படியுமானது வருகின்றாள். அந்த பாலகன் வளர்ந்து வருகின்றான். 7 வயது ஆகின்றது. 7 வயதாக குழந்தையை அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. சரி, படித்து வரக்கூடிய நாளையிலே ஹரிச்சந்திர மன்னனுடைய நாட்டிலே எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது பாருங்கள். எப்படிமா இருக்கிறது. வரப்புயர